திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க 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 எப்படியும் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்கிறார். நல்ல நிலையில் இருக்காருன்னு அர்த்தங்க. பொருளாதாரம் உயரப்போகுது. அதாவது ராசி நம்ம பலமாக இருந்தோம்னா நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம தெளிவா இருக்கும். இப்ப அப்படிதான் உங்க ராசி அதிபதி பலமா இருக்காரு. ஆனா 6ஆம் வீட்டுல போய் ஆட்சி பலம் பெறும் பொழுது கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயங்களோ இருக்கும். பட் அதை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிச்சயமா கொடுத்துருவார். பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல 2-5 கூடியவரான குரு 18ஆம் தேதி இங்கிருந்து உங்க ராசியை பார்க்கும். உச்சமாய் வந்துடுறாரு கீழே. இது அதோட ஒரு யோகம். குரு பயிற்சியானதுல இருந்தே உங்களுக்கு நிறைய நன்மைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க காதுக்கு வரும். குழந்தையோட தேவைகள் பூர்த்தியாக போகுது. பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது. பண வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்க வாய்ப்புகளும் உண்டு. அதே போல சுக்கிரன் 7 போய் 8ல இருக்க. கொஞ்சம் கணவர் விஷயத்திலயோ மனைவி விஷயத்திலயோ திருமணம் சார்ந்த விஷயத்திலயோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன கெட்ட பெயரோ அவமானங்களோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பட் இருப்பினும் அவர் 12ஆம் அதிபதியாக 8ல மறையிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள், விபரீத ராஜ யோகங்கள், நல்ல தூக்கம் வர்றது, பயணத்தினால ஒரு நன்மைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இந்த மாசம் கொஞ்சம் பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறதால கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது புதன் 7ஆம் வீட்டுல இருக்காரு. 8 கூடியவர் 7ல. 7-8 பரிவர்த்தனை. அதே போல பாத்துட்டீங்கன்னா 11-12 பரிவர்த்தனை. நல்ல வருமானம் வரப்போகுது, நல்ல விரயங்களும் நடக்க போகுது. குடும்பத்துல சுப விரயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 7-8 பரிவர்த்தனை ஆனாலும் அதே போலதான் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பட் பெரிய அளவுக்கு பிரிமைகளோ சண்டை சச்சரவோ பெருசா பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. பெருசா ஆகாது. அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. 11-12 பரிவர்த்தனை ஆனாலே கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணத்துல நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுல நிறைய சம்பாத்தியம் வரும், நிறைய வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான எதிர்பார்த்த விஷயத்தை விட நீங்க நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் போய் 7ல நிக்கிறாரு. அங்கிருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதுவும் வளர்ச்சி. ஒரு இடத்து குருவும் சூரியனும் பார்த்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு அர்த்தம். ராஜாவை போல வாழக்கூடிய யோகம் அர்த்தம். அப்ப பெயர் புகழ் மதிப்புக்கு இந்த மாசம் குறைவில்லை. அதே போல 10ஆம் அதிபதியாக 7 இருக்கிறது. கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது. கேந்திரங்கிறது பெருமாள் ஸ்தானம். அது ஒரு ஜாக்பாட். கேந்திராதிபதி கேந்திரத்துல இருந்த ஒரு யோகம், திரிகோணாதிபதி திரிகோணத்துல இருக்கிறது ஒரு யோகம், மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு யோகம். சோ இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக வாரி வாரி கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. தொழில் வளரப்போகுது. கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு தொழிலுக்கு ஒரு உதவிகள் கிடைக்க போகுது. அல்லது புதியதாக கணவரோ மனைவியோ புதுசா தொழில் பண்ண போறீங்க.
பார்ட்னர் போட்டு புதிய தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கு. அதே போல அலைச்சலும் அந்த அளவுக்கு இருக்கு, பயணங்களும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பட் பொருளாதாரத்துக்கோ பணத்துக்கோ குறைவு இருக்காது. இந்த மாசம் உங்க தேவைகள் பூர்த்தியாயிரும். அதனால நம்பிக்கை அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை நோக்கி தாராளமாக செல்லலாம் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு பலன். அதே போல குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசிச்சுக்க முடியாது. எந்த கெட்டதும் உங்களை நோக்கி வராது. 18ஆம் தேதிக்கு மேல எந்த கெட்ட விஷயங்களோ கெட்ட நபர்களுடைய சேர்க்கையிலோ எதுவும் இருக்காது. உங்க வாழ்க்கை உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதை நோக்கிதான் நீங்க ஓட போறீங்க அப்படிங்கிறதா முழுமையான அமைப்பு. பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன், இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனிப்பா பாருங்க, அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் எனக்கு இது நடந்துச்சு இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.